இது ஷாமியோட புது ஃபோன் 15S Pro. இதில் ஒரு 6.73 inch Quad HD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 6100 mAh சிலிக்கன் கார்பன் பேட்டரி, பின்னாடி 3 நல்ல கேமராஸ். இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் தப்பு கிடையாது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே Xiaomi 15 Proவில் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த 15S Proவில் ஒரு பெரிய விஷயம் மாற்றிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ள சிப். 15 Proவில் Qualcommோட Snapdragon 8 Elite யூஸ் பண்ணாங்க. 15S Proவில் Xiaomi அவங்களோட சொந்த XRING O1 அப்படின்னு ஒரு சிப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சிப் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, 8 Eliteக்கு இதெல்லாம் காம்படிஷன் கொடுக்க முடியுமா, முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இந்த மாதிரி ஃபோன்ஸோட கவரேஜ் ஃபாஸ்ட்டாக வரது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், கீழே உள்ள தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்ப்போம். இதுதான் Xiaomi 15S Pro வர பாக்ஸ். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லென்த்தாக கொடுத்துருக்காங்க, பழைய OnePlus பாக்ஸஸ் மாதிரி. ப்ராடக்டர் பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனே உள்ளே இந்த பிளாக் இன்சர்ட் இருக்குது. இங்கே ஷாமியோட ரெகுலர் டேக்லைன் ஆல்வேஸ் பிலீவ் சம்திங் வண்டர்ஃபுல் இஸ் அபவுட் டு ஹேப்பன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இது 15th anniversary-க்காக கொஞ்சம் பெருசாக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் குவிக் ஸ்டார்ட் கைடு, அப்புறம் ஒரு ஹார்ட் ஷெல் கேஸ் இருக்குது. ஸோ இதுவும் அந்த 15-year anniversary-க்காக தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஃபோனுக்கு கஸ்டம் பூட் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெட் கலர் லேனியர்ட் இருக்குல்ல, ஸோ இது கேஸ்குள்ளே போகும், இங்கே ஒட்டலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் எப்படி கழுத்தில் மாட்டி யூஸ் பண்ணனாலோ, இல்லை ஷோல்டரில் எப்படி ஒரு ஸ்லிங்கில் மாட்டி யூஸ் பண்ணனாலோ, பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். சரி, இப்போ நம்ம 15S Pro ஃபோனுக்கு வருவோம். அதை ப்ரொடக்டிவ் ரேப்லேருந்து மூவ் பண்ணலாம். இந்த பேக் இதை ட்ராகன் ஸ்கேல் ஃபைபர் அப்படின்னு Xiaomi சொல்கிறாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், மிக்ஸ்போல் 4லலாம் வந்திருக்கு. இங்கே ஒரு ஸ்லைட்டான டெக்ஸ்சர் இருக்குது, ஆனால் இன்னமும் ஸ்மூத்தாக தான் இருக்குது. கிரிப்பெல்லாம் பெட்டராக இருக்குது அப்படிலாம் எதுவும் கிடையாது. இங்கே மெட்டீரியல் மாற்றிருக்கிறதுனால 15 Proவோட இங்கே திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வெயிட் வந்து 15 Proவோட கிளாஸ் பேக், லிக்விட் மெட்டல் அந்த 2 வேரியன்ட்ஸ்க்கும் நடுவில் வருது. இப்போ நார்மல் டைமென்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபுட் பிரிண்ட் எக்ஸாக்டாக அச்சடித்த மாதிரி அதே தான். இன்னமும் அதே 6.73 inch 10+2-bit Quad HD+ டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ், நல்ல தரமான பேனல், அவுட்டோரில் ஈஸியாக யூஸ் பண்ணுற அளவுக்கு பிரைட்டாக தான் இருக்குது. 4 சைட்ஸுமே கர்வாக இருக்குது. ஷாமியோட 2nd gen Dragon Crystal கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. இதுக்கு மேலே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Xiaomi ஒரு ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இதில் அப்ளை பண்ணி தான் விற்கிறாங்க இந்த ஃபோனை. ஸோ ரிஃப்ளெக்ஷன்ஸை இது நல்லாவே கட் அவுட் பண்ணுது. சாம்சங் S24, S25 Ultraவில் நம்ம பார்க்குற மாதிரி. ஆனால் இது ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் தான். ஸோ கொஞ்சம் நல்ல ஸ்க்ராட்சாகவும் நம்ம பிச்சுட்டு வேறு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒட்ட வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் நம்ம மற்ற ஃபோன்ஸ்க்கும் ஒட்டிக்கலாம். இன்ஃபேக்ட் என்னோட Z Flip 6 வாங்கல இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் அப்ளை பண்ணேன். ஸோ இங்கே Xiaomi இதை ப்ரீ அப்ளைடாக கொடுக்குறது நல்ல விஷயம் தான் இல்லை. ஆனால் இப்போது ட்விட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ பெரிய விஷயமாக பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போலாம் வர ட்விட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வெறும் ரேஜ் பைட் மாதிரி தான் இருக்குது. ஏதாவது ஒன்று சொல்லிடணும், கான்ட்ரவர்ஷியலாக ஒன்று சொல்லிவிட்டு விட்டுறணும், அப்புறம் எல்லோரும் அடிச்சுப்பாங்க, என்கேஜ்மெண்ட் கிடைக்கும். என்கேஜ்மெண்ட்டை மானிட்டைஸ் பண்ணாங்கனாலே இப்படி தான் எனக்கு தெரில. ட்விட்டர் எப்படி இருக்குது? ட்விட்டர் யூஸ் பண்ணுறீங்களா? யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா இப்போலாம் ஈலான் மஸ்க் எடுத்ததுக்கப்புறம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கொஞ்சம் ஓவராக வெறும் டாக்ஸிக் போஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் தாட்ஸை நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம பாக்ஸுக்கு திருப்பி வருவோம். இங்கே ஒரு USB Type-A to Type-C கேபிள் இருக்குது. இதுக்கு பின்னாடி சிம் டூல், இது ஆக்சுவலாக நான் அன்பாக்ஸ் பண்ணல, மிஸ் பண்ணிட்டேன். ஃபைனலாக ஒரு 90 watt சார்ஜர். கேபிளும் சரி, சார்ஜரும் சரி, ரெண்டுமே சில்வர் கலரில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வெள்ளை கலர் தவிர வேறு கலரில் சார்ஜர் பார்த்து. ஸோ இது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஃபோனில் இன்னமும் அதே 6100 mAh சிலிக்கன் கார்பன் பேட்டரி தான். ஸோ சார்ஜ் டைமிங்ஸ் எதுவும் மாறல. 20 நிமிஷத்தில் 45%, கிட்டத்தட்ட 50 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜும் பண்ண முடியும். 50 watt வயர்லெஸ் சார்ஜிங்க்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ காஸ்மெட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. பின்னாடி இந்த கோல்டன் Xiaomi லோகோ, பவர் கீலையும் ஒரு கோல்டன் ஆக்சென்ட், மெட்டல் ஃப்ரேம், பேக் ரெண்டுத்துக்குமே மேட் ஃபினிஷ் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்சஸ் ஈஸியாக பிக்கப் ஆகிறதில்ல. இப்போ மேலே இந்த டியூவல் டோன் LED ஃப்ளாஷ் இருக்குல்ல, இது லைட்டாக மாற்றிருக்காங்க. ஏன்னா இந்த தடவை வந்து XRING பிராண்டிங்கோடு வருது. ஸோ இதுதான் இந்த XRING O1. அதுதான் இந்த ஃபோன்லேயே இருக்கிறதுலே மேஜர் சேஞ்ச். இங்கே நான் எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா, ஓகே Xiaomi அவங்களோட புது சிப் லான்ச் பண்ணுறாங்க, ஓகே, பட் எடுத்த உடனே ஃப்ளாக்ஷிப் லெவலில் லான்ச் பண்ணுவாங்கங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி Xiaomi இந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க. Surge S1 ஒரு சிப் லான்ச் பண்ணாங்க. ஆனால் அது மிட்ரேஞ்ச் ஃபோன் Xiaomi Mi 5Cயில் வந்துச்சு. ஏன்னா ஒரு புது சிப் லான்ச் பண்ணையில் ஒரு லோ அண்ட் மிட்ரேஞ்சில் லான்ச் பண்ணிங்கன்னா ரிஸ்க்கு கம்மி. டேரெக்டாக ஃப்ளாக்ஷிப் ஹை அண்ட் ஃபோனில் கொடுக்குறதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அதோட ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, ஆக்சுவலாக இந்த சிப்பை நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு 10 core SoC.
ஸோ 2 X925 கோர்ஸ் 3.9 GHz வரைக்கும் கிளாக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு 4 A725 கோர்ஸ், இது 3.4 GHz வரைக்கும் கிளாக் ஆயிருக்கு. இது போக இன்னும் 2 A725 கோர்ஸ், ஆனால் 1.9 GHz வரைக்கும் தான் இது கிளாக் ஆயிருக்கு. ஃபைனலாக எஃபிஷியன்சிக்கு 2 A520 கோர்ஸ் 1.8 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீடோட. இது கூட Immortalis G925 அப்படிங்கிற GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம மீடியாடெக்கோட Dimensity 9400 ஃப்ளாக்ஷிப் சிப்பில் பார்த்த அதே GPU தான். ஆனால் அங்கே மீடியாடெக் கொஞ்சம் அதிகமான கிளாக் ஸ்பீடோட 12 கோர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே Xiaomi 16 கோர் வெர்ஷன் பட் கம்மியான கிளாக் ஸ்பீடோட யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இனிஷியலாக சைனாலேருந்து வர சில கவரேஜை பார்க்கல இந்த சிப்பில் SLC கேஷ் இல்லை அப்படிங்கிறது GPU எஃபிஷியன்சியை பாதிக்குதுங்கிற மாதிரி பார்க்குறேன். கொஞ்சம் என் லெவலுக்கு அதிகமாக தான் அவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பட் உங்களுக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்னும் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீக்கர்1ங்கிற சேனலில் தான் இந்த வீடியோ பார்த்தேன். ஸோ அதுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்டைட்டில்ஸ் வச்சு என்ன புரியுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த XRING O1 மோடம் பில்ட்டுனா இல்லை, மீடியாடெக்கோட T800ங்கிற மோடமை தான் தனியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கையில் கொஞ்சம் எஃபிஷியன்சி அடி வாங்கும். அது ப்ளஸ் அந்த SLC கேஷ் இந்த 2 இஷ்யூனால Xiaomi 15 Proவோட இங்கே பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தான் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த சிப் கூட Xiaomi 16GB LPDDR5T ரேமும் 512GB இல்லை 1TB UFS 4.1 ஸ்டோரேஜும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ எஸ், இந்த ஃபோனில் பேஸே 12/512 தான். இப்போ சஸ்டெயின் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 15S Proலையும் 15 Pro மாதிரியே இந்த ஓவர் ஹீட்டிங் மெசேஜ் தான் வந்துச்சு. டெஸ்ட் ரன் பண்ணல, ரெண்டுத்துலேயும் ஒரே கூலிங் சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கிறதுனால இது நம்ம எதிர்பார்த்த விஷயம் தான். பட் இந்த தடவை ஓவர் ஹீட்டிங் மெசேஜ் வரையில் டெம்பரேச்சர் 49 டிகிரி தொட்டுருச்சு. 15 Proவோட 2 டிகிரி அதிகம். பட் ஆனாலும் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. மோஸ்ட்டாக எல்லா கேம்ஸுமே ரன் பண்ண முடியும். இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, Xiaomi இந்த பாயிண்டில் அட்லீஸ்ட் ஃப்ரேம் ஜென் சூப்பர் ரெசல்யூஷன் எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல. சரி, அது பெர்ஃபார்மன்ஸ். இப்போ கேமராஸ்னு வரையில் 15 Proவில் பார்த்தா அதே 3 கேமராஸ் தான். ஸோ அது என்ன கேமராஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷர் வேணும்னா இப்போ ஆன் ஸ்க்ரீன் பார்ப்பீங்க. இங்கே என்ன மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்க யூஸ் பண்ணுற ISP. Xiaomi அவங்களோட சொந்த ISP யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்கிட்ட 15 Pro ஃபோன் இல்லை, ஸோ சைட் பை சைட் கம்பேர் பண்ணி சின்ன சின்ன வித்தியாசங்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு. பட் ஓவரால் கேமராஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கேயும் சிமிலராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ ப்ரைமரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல டீட்டெயில், டைனாமிக் ரேஞ்ச் சூப்பராக இருந்துச்சு. லோ லைட்டில் கூட ஹைலைட் கண்ட்ரோல் இங்கேயும் நல்லா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நாய்ஸ் லெவல்ஸ் கம்மியாகவும் நிறைய டீட்டெயில்ஸோடு இருந்துச்சு. அல்ட்ரா வைட், டெலஃபோட்டோ ரெண்டுமே ஓரளவுக்கு கலர் மேட்ச் பண்ணியிருக்காங்க ப்ரைமரியோட. அல்ட்ரா வைட்டில் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணி மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்க முடியும். இப்போ வீடியோன்னு வரையில் 8K 24 FPSல தான் ஷூட் பண்ண முடியும். 8K 30 இங்கே இல்லை. மற்றபடி 3 சென்சர் யூஸ் பண்ணியும் 4K 60 HDR வீடியோ எடுக்கலாம். 4K 60 தான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். ஏன்னா 15 Proவில் நிறைய EAS ஜிட்டர் இருந்துச்சு நான் டெஸ்ட் பண்ணல. 15S Proவில் அந்த பிரச்சனை இல்லை. ஸோ இதே 15S Proவில் அவங்க புதுசாக பண்ணதா இல்லை 15 Pro நான் லான்ச்சில் யூஸ் பண்ணால் அதுலேருந்து இதுக்குள்ளார அவங்க ஹைப்பர் ஓஎஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா எனக்கு தெரில. ரெண்டுத்தில் எதுவாக இருந்தாலுமே கன்சியூமர்ஸ்க்கு நல்லது தான். இப்போ செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல்ஸ், அதை யூஸ் பண்ணியும் 4K 60 எடுக்க முடியும். இதில் கொஞ்சம் EAS ஜிட்டர் இருக்குது, பட் ரொம்ப மோசமாக இல்லை. ஸோ பேசிக்காக அதே கேமரா செட்டப் தான். ஸோ இதை பற்றி சொல்லிக்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஆக்சுவலாக எல்லாமே 15 Proவில் நம்ம பார்த்தது தான். சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸும் சரி, அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், IP ரேட்டிங், IR பிளாஸ்டர், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம 15 Proவில் பார்த்த அதே தான். ஸோ அந்த 15 Pro பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோக்கு ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ சைனாவில் இந்த 15S Pro 5500 யுவான்லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 15 Proவோட 200 யுவான் அதிகமான ப்ரைஸ்க்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேஸ் வந்து 15 Proக்கு 256GB, இங்கே 512. பட் எனிவேஸ், இதான் என்னோட கருத்து. 15S Pro நல்ல ஃபோன் மாதிரி தான் தெரியுது. அவங்களோட முதல் ஃப்ளாக்ஷிப் SoCலேயே Xiaomi இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஆண்ட்ராய்டில் என்னெல்லாம் SoCs இருக்குது. Qualcomm Snapdragon, Samsung Exynos, Mediatek Dimensity, Unisoc T series, HiSilicon Kirin, Google Tensor, இதுதான் மெயின். இப்போ யூனிசாக் அது ஹை எண்டில் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. கூகுள் பல வருஷமாகவே குவால்காமுக்கு ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் பின்னாடி தான் இருக்காங்க. ஹுவாவேயோட HiSilicon Kirinனும் அப்படி தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால. சாம்சங் எக்ஸினோஸ் அந்த ஃப்ளாக்ஷிப் சிப்பு, அதில் ஹீட்டிங்கு என்னெல்லாம் பிரச்சனைங்கிறது நம்ம கிட்டத்தட்ட 10 வருஷமாக பேசினுக்கிறோம். அதை பற்றி சொல்கிறதுக்கு புதுசாக எதுவும் இல்லை. ஸோ குவால்காமோட பர்ஃபார்மன்ஸை மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்திருக்கிறது இது வரைக்கும் மீடியாடெக் மட்டும்தான். ஆனால் மீடியாடெக் கூட பல வருஷமாக ட்ரை பண்ணி தான் இந்த பாயிண்ட்டுக்கே வந்திருக்காங்க. ஸோ Xiaomi அவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் இவ்வளோ க்ளோஸாக கம்பீட் பண்ணுற மாதிரி ஒரு சிப் லான்ச் பண்ணியிருக்காங்கிறது கன்சியூமர்ஸாக நம்மளுக்கு ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்க நம்மளுக்கு தான் பெனிஃபிட்.
இப்போ குவால்காம் எடுத்துக்கோங்களேன், இப்போ 8 எலிட்டுக்கு ரேட்டை அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு மொனோபலி இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு பிராண்டும் ஃப்ளாக்ஷிப் சிப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, காம்படிட்டிவாக இருக்காங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே இந்த அளவு க்ளோஸாக வந்திருக்காங்கிறது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நல்ல விஷயமாக தான் தெரியுது. ஆனால் இது இன்னமும் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென் ப்ராடக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென் ப்ராடக்ட்னு வரையில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இங்கேயே அந்த ஜிபியூ எஃபிஷியன்சி, த்ராட்லிங், ஓவரால் எஃபிஷியன்சி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஜென் ப்ராடக்ட் 8 எலிட்டோட கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸ்க்கே அவங்க லான்ச் பண்ணுறாங்கங்கிறது கன்சியூமர்ஸாக நம்ம எப்படி அதை சப்போர்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரில. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 எலிட் குவால்காமோட சிப்பை அதை நம்ம வாங்கி பண்ணுற ரேட்டோட சொந்த சிப் அவங்க யூஸ் பண்ணல கொஞ்சமாவது ப்ரைஸிங் கம்மியாக இருக்கணும். அப்படி லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, இது குளோபலாக வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும், வாங்கலாம், வெயிட் பண்ணுவோம், ஓகே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த ப்ரைஸிங்க்கு இது குளோபலாக லான்ச் ஆகலைன்னா எனக்கு பெரிய ஒரு லாஸ் மாதிரி தெரில. நீங்களும் அப்படி நினைக்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் கருத்து என்ன? இந்த Xiaomi 15S Pro, இந்த XRING O1 சிப், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த லைக் பட்டனுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுன்னா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், உங்களுக்கே என்ன பண்ணணும்னு தெரியும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.